ஒய் மோஸ்ட் ஆஃப் த ட்ரேடர்ஸ் ஆர் ஃபெயில்டு. எனக்கு நாலேஜ் இருக்குது, எனக்கு மார்க்கெட் என்ன மாதிரி மூவ் ஆகுதுன்னு தெரியுது, பட் ஏன் என்னால் ப்ராஃபிட் பண்ணவே முடியல அப்படின்னு உங்களுக்கு ஒரு என்ன இருந்துச்சுன்னா சத்தியமாக சொல்கிறேன், இந்த வீடியோ உங்களுக்கு தான். கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அந்த பெல் ஐகானை மறக்காம கிளிக் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராமில் ட்ரேடிங் வித் ரிச்சின்ற சேனலில் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். என்னோட ரெகுலர் ப்ராஃபிட் அதில் அப்டேட் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஸோ எல்லாருக்குமே இருக்க ஒரே ஒரு டவுட்டு, ஏன் என்னால் ப்ராஃபிட்டே பண்ண முடியல? ஈவன் எனக்கு நிறைய விஷயம் தெரிஞ்சிருந்தா கூட, எனக்கு கிட்டத்தட்ட 5 வருஷம் ஸ்டாக் மார்க்கெட்டில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் ஸ்டாக் மார்க்கெட்டில் சம்பாதிக்கிறதோட, நிறைய எண்ணெய் சொல்கிற ஸ்டாக் மார்க்கெட்டில் சம்பாதிக்கிறதோட யூடியூப்பில் சம்பாதிக்கிற பணம் அதிகமாக இருக்குது. அதை சொல்லி தரதுல தான் பணம் சம்பாதிக்கிறாங்களே தவிர ஸ்டாக் மார்க்கெட்டில் பணம் சம்பாதிக்கவே முடியல. ஈவன் 5 வருஷம் 10 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் கூட. அது என்ன பிரச்சனைன்றதை நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸ்டாக் மார்க்கெட்டில் இருக்கலே ரொம்ப முக்கியமான விஷயம் நாலேஜா, இல்லை ஸ்ட்ராட்டஜியா, இல்லை ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டான்றதையும் நம்ம இன்றைக்கி முக்கியமாக பார்க்க போகிறோம். கண்டிப்பாக லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அந்த பெல் ஐகான் மறக்காம கிளிக் பண்ணிக்கோங்க. மோஸ்ட் ஆஃப் த விஷயம், அதாவது ஃபஸ்ட்டு விஷயம், ஸ்டாக் மார்க்கெட்டில் ஏன் ப்ராஃபிட் பண்ண முடியலன்னா, எல்லாருமே மார்க்கெட்டோட மூமெண்டம்க்கு அப்புறம், மார்க்கெட் மூவ் ஆயிடுச்சு, ஃபார் எக்ஸாம்பிள் மார்க்கெட் ஓவராலாக மூவ் ஆனதுக்கப்புறம் என்ட்ரி எடுக்கிறது தான் இங்கே பிரச்சனையே. அதாவது பிரேக் அவுட்னு ஒரு ஸ்ட்ராட்டஜி வச்சுக்கிறாங்க. இங்கேருந்து இங்கே பிரேக் அவுட் ஆனால் என்னால் என்ட்ரி எடுப்பேன், இங்கேருந்து இங்கே பிரேக் அவுட் ஆகிடுச்சு, என் புல் பேக்கில் நான் என்ட்ரி எடுப்பேன்னு பிரேக் அவுட்டுக்கு அப்புறம், பிரேக் அவுட் ஆனதுக்கப்புறம் அவங்க என்ட்ரி கொடுக்கறது தான் என்னை பொறுத்த வரைக்கும் முதல் பிரச்சனை. ஏன்னா இந்த பிரேக் அவுட்டே என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு மூவ் தான். ஓகேங்களா? இங்கே யார் ஜெயிக்கிறாங்கன்னா, பிரேக் அவுட்டுக்கு வெயிட் பண்ணுறவங்க ஜெயிக்கவே கிடையாது. பிரேக் அவுட்டுக்காக, அதாவது இந்த பிரேக் அவுட்டுக்காக வெயிட் பண்ணுறவங்க ஜெயிக்கிறதே கிடையாது. யார் ஜெயிக்கிறாங்கன்னா, அந்த பிரேக் அவுட் நடக்கிறதுக்கு முன்னாடியே ட்ரெண்டை ஐடென்டிஃபை பண்ணுறவங்க தான் ஜெயிக்கிறாங்க. நீங்கள் பிரேக் அவுட் ஆனதுக்கப்புறம் என் ஃபஸ்ட்டு புல் பேக்குக்காக நான் என்ட்ரி எடுப்பேன் அப்படின்னா, இந்த புல் பேக்கில் நீங்கள் என்ட்ரி எடுக்கலாம். பட் இது அப்படியே மேக்ஸிமம் ஸ்டாப் லாஸ் 90% அது ஸ்டாப் லாஸ் தான் ஹிட் ஆகுமே தவிர, இந்த மாதிரியான ஒரு மூவ் கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும், இந்த பிரேக் அவுட்காக வெயிட் பண்ணுறது முக்கியம் கிடையாது. எந்த இடத்துல பிரேக் அவுட் நடக்க போகுது, எந்த இடத்துல ட்ரெண்டு ஸ்டார்ட் ஆக போகுது, மார்க்கெட் என்ன ப்ரெஷரில் இருக்குன்றதை நம்ம கண்டுபிடிக்கணும். அதுதான் இருக்குல்ல ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் நான் நினைக்கிறேன். ஏன் சொல்கிறேன்னா, நீங்கள் மொமெண்டம் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் எடுக்கிற என்ட்ரி எல்லாமே ஸ்டாப் லாஸ் தான் ஹிட் ஆகும். அதாவது மேக்ஸிமம் இந்த சினாரியோவில் மேக்ஸிமம் எந்த இடத்துல என்ட்ரி எடுக்க சான்ஸ் இருக்குது, ஜஸ்ட் இமேஜின் இந்த இடத்துல என்ட்ரி எடுக்க சான்ஸ் இருக்குது. அதுவும் பிரேக் அவுட் ஸ்ட்ராட்டஜி இல்லாதவங்க. பிரேக் அவுட் ஸ்ட்ராட்டஜி இருக்கவங்க என்ன பண்ணுவாங்க, இந்த இடத்துல பிரேக் அவுட்டுக்கு வெயிட் பண்ணிட்டு இந்த புல் பேக்கை வெயிட் பண்ணி இந்த இடத்துல அவங்க ஃபஸ்ட் என்ட்ரி எடுப்பாங்க. ஜஸ்ட் இமேஜின் எந்த அளவுக்கு கன்சல்டேஷன். இந்த இடத்துல மேக்ஸிமம் மார்க்கெட்டை எக்ஸிட் பண்ணிவிடுவாங்க எல்லாருமே. ஸோ பிரச்சனை என்னென்னா, வியூவில் இங்கே பிரச்சனை கிடையாது, எந்த இடத்துல என்ட்ரி எடுக்கிறாங்கன்றது பிரச்சனை. ஃபஸ்ட்டு விஷயம் நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது, மார்க்கெட் என்ன மாதிரியான வியூவில் இருக்குது, செல்லிங்கில் இருக்கா, பையிங்கில் இருக்கா, இல்லை சைட்வேஸில் இருக்கான்றதை ஃபஸ்ட்டு நம்ம கிளியராக தெரிஞ்சுக்கணும். ரெண்டாவது விஷயம், பிரேக் அவுட்டுக்காக வெயிட் பண்ணுறது விட்டுட்டு எந்த இடத்துல மார்க்கெட்டோட மொமெண்டம் பிகினிங் ஆகுது, எந்த இடத்துல மார்க்கெட்டோட மூமெண்டம் ஆரம்பிக்குதுன்றதை ஃபஸ்ட்டு நம்ம புரிஞ்சுக்கணும். நீங்கள் அதாவது ஒவ்வொரு பெரிய கேண்டில் பார்த்த உடனே ஜம்ப் பண்ணிடுறது. ஒரு பெரிய கேண்டில் பார்த்தா இங்கே பாருங்கள், இந்த இடத்துல ஒரு பெரிய கேண்டில் பார்த்தா உடனே ஜம்ப் பண்ணிடுது. ஓகே மார்க்கெட் மேலே போயிடுச்சு, இந்த இடத்துல ஏகப்பட்ட வால்யூம் வந்துருச்சு, ஓகே பையர்ஸ்லாம் உள்ளே வந்துட்டாங்க, இந்த இடத்துல அப்படியே ஸ்டாப் லாஸ் ஹிட். உடனே பெரிய கேண்டில் பார்த்தா உள்ளே குச்சிருது, இந்த இடத்துல பெரிய கேண்டில் போய் ஓகே செல்லர்ஸ்லாம் உள்ளே வந்துட்டாங்க, அப்படியே நம்ம செல்லிங் போனாலும் அப்படியே ஸ்டாப் லாஸ் ஹிட். இங்கே பிரச்சனை என்னென்னா, பெரிய கேண்டில் ஈக்குவல் டு லாங் ஹை வால்யூம் ஈக்குவல் டு ரேலி அப்படின்னு நினச்சிக்கிறது தான் இங்கே இருக்கும் ரொம்ப ரொம்ப பெரிய தப்பு. அப்படி கிடையாது. மார்க்கெட்டோட மூமெண்டம், எஸ்பெஷலி நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியோட மூமெண்டமே ரொம்ப ரொம்ப சின்னதுங்க. மேக்ஸிமம் 9 to 12 இது தாண்டி மூமெண்டம் வர சான்ஸே கிடையாதுன்னு நான் சொல்கிறேன். மேக்ஸிமம் 9 to 12 ட்ரேடிங்கை முடிச்சிருங்க. நான் 12ன்றது ரொம்ப ரொம்ப அதிகமாக சொல்கிறேன். மேக்ஸிமம் 11:30. நான் ஏன் இதை பர்டிகுலராக சொல்கிறேன்னா, மார்னிங்லேருந்து சாயந்தரம் வரைக்கும் ஓப்பன் பண்ணி வச்சுட்டு மூமெண்டம் வருமா, மார்னிங்கில் ஒரு ஸ்ட்ராட்டஜி, மார்னிங்கில் பிரேக் அவுட் ஸ்ட்ராட்டஜி யூஸ் ஆனால் சாயந்தரம் பிரேக் அவுட் ஸ்ட்ராட்டஜி யூஸ் ஆகாது. மார்னிங்கில் அதாவது 9:15 to 11:30 யூஸ் ஆகிற எந்த ஸ்ட்ராட்டஜியுமே சாயந்தரம் யூஸ் ஆகாது. ஏன்னா சாயந்தரம் மூமெண்ட்டுமே வராது. மோஸ்ட் ஆஃப் த டைம் இந்தியன் மார்க்கெட்டாக இருக்கட்டும் எல்லாமே சைட்வேஸ் தான். மோஸ்ட் ஆஃப் த டைம் நீங்கள் பாருங்களேன், கிட்டத்தட்ட மார்க்கெட்டே சைட்வேஸ். கிட்டத்தட்ட இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா முந்தானேத்து, அதாவது தேர்ஸ்டேவோட சார்ட்டு இங்கே பிரேக் அவுட் ஆகிருக்கு, ஒரு ரேலின்னு ஒன்று கொடுத்துருக்கு, அதுக்கப்புறம் மூமெண்ட்டுமே கிடையாதுங்க, சுத்தமாக மூமெண்டம் கிடையாது. மார்னிங் அந்த 25 to 30 மினிட்ஸை விட்டிங்கன்னா சாயந்தரம் வரைக்கும் மூமெண்ட்டுமே கிடையாதுன்றத விஷயமே. இங்கே நீங்கள் மேரத்தான் மாதிரி ஒரு என்ட்ரி நீங்கள் எதிர்பார்த்தீங்கன்னா அந்த என்ட்ரி நடக்கவே போகிறது கிடையாது. நம்ம ஸ்கேல்பிங்கில் ஃபோக்கஸ் பண்ணோம். நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி பொறுத்தவரை ரொம்ப ப்ரிசைஸான ஸ்கேல்பிங்கில் நம்ம ஃபோக்கஸ் பண்ணோம். மார்க்கெட் என்ன மாதிரி ப்ரெஷரில் இருக்குன்றதை நம்ம தெரிஞ்சுக்கிறோம். சரி, அப்படியே இன்னும் பின்னாடி போவோம். மார்க்கெட் என்ன ப்ரெஷரில் இருக்குது, மார்க்கெட்டு ஒரு என்ட்ரின்ற ஒரு கான்செப்டே கொடுக்கல. ஒன்றே இந்த இடத்துல பிரேக் அவுட் ஆகிடுச்சு, புல் பேக்குன்னு ஒரு விஷயம் கொடுக்கணும், இல்லை ஏதாச்சும் ஒன்று கொடுக்கணும், அப்படியே மார்க்கெட் ரேலியாக கீழே வந்துக்கிட்டே இருக்குது.
எந்த இடத்துல என்ட்ரி எடுத்தாலும் ஸ்டாப் லாஸ். ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேனே. இந்த இடத்துல ஓகே 5 மினிட்ஸ் நான் ஹை அண்ட் லோ குடிச்சேன், லோவை பிரேக் அவுட் ஆகிடுச்சு. இந்த இடத்துல புல் பேக்குன்னு நினச்சிட்டு என்னோட என்ட்ரி இந்த இடத்துல எடுத்தாலும் ஸ்டாப் லாஸ் இட்டு. சைட்வேஸ்லேயே தான் மார்க்கெட் மூவ் ஆகுது, மறுபடியும் சைட்வேஸ்லேயே தான் மார்க்கெட் மூவ் ஆகுது, மறுபடியும் சைட்வேஸ்லேயே தான் மார்க்கெட் மூவ் ஆகுது. கீழே போன்னு பார்த்தா அப்படியே ஸ்டாப் லாஸ் இட்டு. ஜஸ்ட் இமேஜின், மார்க்கெட் உங்களுக்கு என்ட்ரிக்கான ஆப்பர்ச்சுனிட்டியே கொடுக்கல. அப்போ நம்ம என்ன பண்ணணும், நம்ம வந்து ரெகுலரான ஒரு பிரேக் அவுட் ஸ்ட்ராட்டஜியோ ரெகுலரான ஒரு ஃபார்முலாவோ இதில் யூஸ் ஆக போகிறதே கிடையாது. மார்க்கெட் என்ன ப்ரெஷரில் இருக்குது அதை நம்ம தெரிஞ்சுக்கணும். மார்க்கெட் என்ன ப்ரெஷரில் இருக்குது, எந்த இடத்துல ஓப்பன் ஆகுது, ப்ரீவியஸ் டேக்கு மேலே ஓப்பன் ஆகுதா கீழே ஓப்பன் ஆகுதா, மார்க்கெட் என்ன மாதிரி கண்டிஷனில் இருக்குது, ஏதாச்சும் வார் போய்ட்டு இருக்கு, ஏதாச்சும் இம்பார்ட்டன்ட் நியூஸ் பேஸ் ட்ரேட் பண்ணாதீங்க. பட் மார்க்கெட் என்ன மாதிரி கண்டிஷனில் இருக்குன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ சில இடத்துல நம்ம ட்ரேட் பண்ணாமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதில் இந்த மாதிரி இடம் முக்கியமானு சொல்லுவேன். ஏன்னா சம்டைம்ஸ் எப்பயுமே நான் மார்னிங் தான் என்ட்ரி வரும்னு சொல்லுவேன். கிட்டத்தட்ட 12 மணி வரைக்கும் என்ட்ரியே கிடையாதுங்க. 12 o'clock வரைக்கும் என்ட்ரியே கிடையாது. அப்போ நம்ம எப்போ தான் என்ட்ரி எடுக்கிறது? நான் எப்பயுமே மோஸ்ட் ஆஃப் த திங் எப்போ ஒர்க் ஆகும், அதாவது மோஸ்ட்லி எது ஒர்க் ஆகுன்றதை நம்ம எடுக்கணும். எப்பயுமே மோஸ்ட்லி 9:15 to 12:30 தான். அதுக்கு மேலே வர ரேலினா எப்போயாச்சும் ஒரு நாள் தான் நடக்கும். அது வந்து என்றைக்குமே நடக்க போகிற விஷயம் கிடையாது. எப்போயாச்சும் ஒரு நாள் நடக்கிற விஷயத்த நம்ம சாய்ஸில் விட்டுறணும். ஸோ ரெகுலராக நடக்கிற அந்த 9:15 to 12:30ன்ற அந்த இதை மட்டும் தான் பார்க்கணும். ஓகே, இந்த இடத்துல என்ன நடந்திருக்கு, மார்னிங் ஃபுல்லாக கிட்டத்தட்ட என்ன டைம் வரைக்கும், கிட்டத்தட்ட 1 மணி வரைக்கும் சைட்வேஸ், கிட்டத்தட்ட 12:30 வரைக்கும் சைட்வேஸ். இந்த பிரேக் அவுட்டை பிடிச்சி நம்ம என்ட்ரி எடுக்கிறதுக்குள்ளே விடிஞ்சிரும். நான் ஏன் சொல்கிறேன்னா, இந்த இடத்துல மேக்ஸிமம் எல்லாரும் என்ட்ரி எடுத்து ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகி எக்ஸாஸ்ட் ஆகிருப்பாங்க. ஓவராலாகவே எக்ஸாக்ட் இருப்பாங்க. மார்க்கெட்டில் எங்கே ட்ரேடு எடுக்கிறோன்றது முக்கியம் இல்லை, எந்த இடத்துல ட்ரேடு எடுக்காமல் இருக்கும்ன்றது முக்கியம். அது எப்போ தெரியும், நீங்கள் வந்து ஒவ்வொரு டைமும் வந்து நீங்கள் வந்து ரேலிக்கு வெயிட் பண்ணக்கூடாது. ஒவ்வொரு டைமும் ஸ்கேல்பிங்கில், அதாவது ஃபிக்ஸடாக இருக்கணும். ஃபிக்ஸடாக நான் இத்தனை பாயிண்ட் பிடிப்பேன், ஃபிக்ஸடாக இத்தனை பாயிண்ட் லாஸ் ஆகும், அவ்வளோதான். அது ட்ரெண்ட் டேவாக இருந்தாலும் சரி, ட்ரெண்ட் டே இல்லைனாலும் சரி, என்னவாக இருந்தாலும் நீங்கள் ஃபிக்ஸடாக இருக்கும்போது பிரச்சனையே கிடையாது. இங்கே பிரச்சனையே என்னன்னா, ஃபிக்ஸடாக இல்லாமல் மார்க்கெட் என்ன கண்டிஷனில் இருந்தாலும் ஒரே ஸ்ட்ராட்டஜி, சைட்வேஸாக இருந்தாலும் ஒரே ஸ்ட்ராட்டஜி, கேப் அப் ஆனாலும் ஒரே ஸ்ட்ராட்டஜி, மார்னிங் 9 மணி ஸ்ட்ராட்டஜி தூக்கி 11 மணிக்கு, 11 தூக்கி 1 மணிக்கு யூஸ் பண்ணுறது. நான் தான் ஒன்று சொல்கிறேன்ல, 9:15 to 12:30 மேலே மார்க்கெட், 12க்கு மேலேயே மார்க்கெட் ஒர்க் ஆகாது மக்களே. அது மோஸ்ட்லி நீங்கள் காமிக்கல, சில சாட்லலாம் சாயந்தரம் பயங்கரமாக பீக் ஆகுதுன்னா அது சில நாள் தான் நடக்குமே தவிர மோஸ்ட்லி அது நடக்காது. அப்போ நம்ம என்ன பண்ணணும், எது அதிகமாக ஒர்க் அவுட் ஆகுதோ அதை மட்டும் தான் நம்ம எடுக்கணும். முக்கியமான விஷயம், எது இருக்கிறதுலே வந்து ஓரளவுக்கு 90% ப்ராபிலிட்டியில் எதிர்பார்க்க வேணாம், ஒரு 60% எது தருதோ நீங்கள் அதை ரெகுலராக கன்சிஸ்டண்ட்டாக பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஓகேங்களா? அதை நீங்கள் கன்சிஸ்டண்ட்டாக நீங்கள் பண்ணவே இல்லைன்னா வந்து மார்க்கெட் என்றைக்குமே உங்களுக்கு ரிவார்ட் பண்ணாது. முக்கியமான விஷயம், என்ட்ரி எடுத்துகிட்டு வெயிட் பண்ணுங்கள். கொஞ்சம் ரெட்டில் பார்த்த உடனே வெளியே வந்துடுறது மேபி கேபிட்டல் இஷ்யூவாக இருக்கலாம், பட் வேறு வழியே இல்லை, நம்ம அதை ஹோல்டு பண்ணி தான் ஆகணும். கொஞ்சம் வந்து நீங்கள் எடுத்த என்ட்ரி நம்பணும். நீங்கள் எப்போ அதை ஹோல்டு பண்ணிங்கன்னா உங்கள் என்ட்ரி மேலே உங்களுக்கே நம்பிக்கை இருக்கும் போது தான் நீங்கள் எடுப்பீங்களே தவிர மற்றபடி ஒன்றுமே கிடையாது. ஜஸ்ட் இமேஜின், இந்த மாதிரி பெரிய பெரிய மேனிப்புலேஷன்லாம் பார்க்கும்போது உடனே என்டர் ஆகிடுறது. ஐயோ இங்கே பாருங்க பிரேக் அவுட் ஆகிடுச்சு, இந்த இடத்துல அப்படியே என்டர் ஆகிடும், உடனே என்டர் ஆகிடுறது, இந்த இடத்துல என்டர் ஆகிடுறது. இது ஆக்சுவலி இதை உங்களுக்கு சொல்ல, இதை எனக்கே நான் சொல்லிக்கிறேன். சம்டைம்ஸ் அதை நானும் பண்ணுறேன். ஸோ நம்ம என்றைக்குமே வந்து பொறுமையாக இருந்து மார்க்கெட் ஓவராலாக என்ன ப்ரெஷரில் இருக்குன்றதை நம்ம தெரிஞ்சுக்கணும். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இங்கே பார்த்தீங்கன்னா இது எல்லாமே, இங்கே பாருங்கள், ஜஸ்ட் இமேஜின், இது ஓகே ஒரு நல்ல செல்லிங் இந்த இடத்துல என்ட்ரி எடுக்குது, அப்படியே ரிவர்சல் ஆகிடுச்சு, அப்படியே ரிவர்சல், ஓவரால் ஸ்டாப் லாஸ் இட். எல்லாருமே ஓகே, இந்த இடத்துல பிரேக் அவுட் ஆகிடுச்சு, நம்ம புல் பேக்காக வெயிட் பண்ணுவோம், பிரேக் அவுட் ஆகிடுச்சு, புல் பேக்காக வெயிட் பண்ணுவோம், புல் பேக் நடந்துருச்சு, இந்த இடத்துல என்ட்ரி போனால் அப்படியே ஸ்டாப் லாஸ் இட். உங்களுக்கு புரியுதுங்களா? ரெகுலரான ஃபார்முலா ஸ்ட்ராட்டஜிங் யூஸ் ஆக போகிறதே இல்லை. அப்போ எதிராக யூஸ் ஆகுனா, எங்கே ரேலி ஸ்டார்ட் ஆகுதுன்றதை நம்ம கண்டுபிடிக்கணும், பிகினிங்லேயே கண்டுபிடிக்கணும். அப்போ நம்ம என்ன பண்ணணும், சார்ட் அவர்ஸை இன்க்ரீஸ் பண்ணணும், ரெகுலராக சார்ட்டை பாருங்கள். ஏன்னா ரெகுலரான பேட்டர்ன்ஸ் தான் வரப்போகுது. நீங்கள் இண்டிகேட்டர்ஸ் யூஸ் பண்ணாதீங்க, ரெகுலரான சார்ட் பேட்டர்ன்ஸ் தான் ரெகுலராக நீங்கள் இந்த சார்ட் நீங்கள் பார்த்துட்டே இருந்தீங்கன்னா 1 year நீங்கள் சார்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா ரெகுலரான பேட்டர்ன்ஸ் தான் ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். நீங்கள் அந்த பேட்டர்ன்ஸில் தான் கண்டுபிடிக்க முடியும். ஓகே, இதுதான் இங்கே க்ரியேட் ஆகிருக்கு, அதுதான் இங்கே க்ரியேட் ஆகிருக்குன்ட்டு நீங்கள் இதை ஃபார்முலாலையோ ஸ்ட்ராட்டஜிலையோ வந்து கண்டுபிடிக்க முடியும்னு நினச்சிங்கன்னா அது கொஞ்சம் கஷ்டம். க்ரியேட் ஆகிற பேட்டர்னே தான் க்ரியேட் ஆகும். அதை நம்ம மார்க்கெட் கண்டிஷனோட கொஞ்சம் அலைன் பண்ணி பார்த்து நம்ம என்ட்ரி எடுக்கிறது தான் புத்திசாலித்தனம்ன்றதை நான் ஆக்சுவலி அதை அப்படி தான் நான் பண்ணுவேன். அது எனக்கு ஓரளவுக்கு ஓகே, ஏதோ சொல்கிற அளவுக்கு ரிட்டர்ன் பண்ணியிருக்கு. ஸோ என்றைக்குமே வந்து இந்த இண்டிகேட்டரை மட்டுமே நம்பிட்டு இருக்காமல், என்றைக்குமே சில பர்டிகுலர் ஸ்ட்ராட்டஜி மட்டுமே நம்பிட்டு இருக்காமல் அதுலேருந்து கொஞ்சம் வெளியே வாங்க. இங்கே பாருங்கள், ஒன்றுமே இல்லை, இங்கே மேக்ஸிமம் பிரேக் அவுட் வந்து உங்களுக்கு லாஸ் தாங்க தரும். இங்கே பாருங்கள், வந்துருச்சு பிரேக் அவுட்டு, ஒரு புல் பேக்காக வெயிட் பண்ணுறோம், இதுதான் அந்த புல் பேக்கு, அப்படியே மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகிடுச்சு. புல் பேக்னா கரெக்டாக இந்த இடத்துல என்ட்ரி தான், அப்படியே ரிவர்ஸ் ஆகிடுச்சு, அப்படியே டோட்டல் லாஸ். அப்போ நம்ம என்ன பண்ணால் ஸ்கேல்பிங் எடுக்கணும்.
நீங்கள் வந்து ஒவ்வொரு இடத்துல நீங்கள் பொசிஷனை நீங்கள் எதிர்பார்த்தீங்கன்னா அது நடக்காது. ஸோ நம்ம எந்த இடத்துல ஸ்கேல்பிங் எடுக்கணும், எந்த அளவுக்கு பொசிஷன் எடுக்கணும்னு தெரியணும். ஸோ மேக்ஸிமம் மார்க்கெட்டில் இருக்க அந்த ஓல்டு ஸ்ட்ராட்டஜிஸ், ஓல்டு ஃபார்முலாஸ் எல்லாமே ஃபேட் அவுட் ஆகிடுச்சு. இப்போ எல்லாமே நியூ ட்ரெண்ட் தான். ஸோ எங்கே ப்ரெஷர் ஆரம்பிக்குது, எந்த இடத்துல என்ட்ரி, அதாவது என்ட்ரியோட பிகினிங்லேயே பிடிக்கணும். நீங்கள் பிரேக் அவுட்டுக்காக வெயிட் பண்ணாதீங்க. நம்ம என்னை பொறுத்த வரைக்கும் பிரேக் அவுட்ன்றது இட்ஸ் பிகம் அ லாஸ் நோ. பிரேக் அவுட்ன்றது எனக்கு தெரிஞ்சு இட்ஸ் கைண்ட் ஆஃப் லாஸ். ஏன்னா அந்த பிரேக் அவுட் நடக்கிறது எதால் நடக்குதுன்னா அந்த மூமெண்டம்னால தான். அந்த மூமெண்டமே முடிஞ்சு தான் அங்கே ரிட்டன் வருது. நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஓகே பிரேக் அவுட்டுக்கு அப்புறம் தான் மூமெண்டமே இருக்குன்னு நினச்சி நம்ம என்ட்ரி போயிடுறது பாருங்க. இது எல்லாமே அதுதான். இந்த ஒன்றுமே எல்லாமே இந்த தப்பு தான். இங்கே இது எல்லாமே அந்த தப்பு தான். பிரேக் அவுட்டே அந்த மூமெண்டம்னால தான் நடக்குது. அந்த மூமெண்டம் முடிஞ்சிருச்சா, முடிஞ்சதுனால தான் அங்கே ரிட்டர்ன் வரப்போகுது. நீங்கள் அங்கே தான் என்ட்ரி ஆரம்பிக்குதுன்னு ஃபஸ்ட் என்ட்ரி எடுக்கிறது. ஸோ அந்த மாதிரி பண்ணாதீங்க. பிரேக் அவுட் ஸ்ட்ராட்டஜியை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. எந்த இடத்துல ப்ரெஷர் க்ரியேட் ஆகுதுன்றதை ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கோங்க. ப்ரெஷர் எந்த இடத்துல க்ரியேட் ஆகுதோ அந்த இடத்துல போய் நம்ம என்ட்ரு ஆகணும். எங்கே ரேலி பிகின் ஆகுதோ அந்த இடத்துல நம்ம போய் என்ட்ரு ஆகணும். அவ்வளோதான் விஷயமே தவிர மற்றபடி இதில் கற்றுக்கிறதுக்கு ரொம்ப பெரிய விஷயம்லாம் இல்லை. ஓகே, இது எப்படி ப்ரோ கற்றுக்கிறதுனா ஒன்றே ஒன்று தான். ரெகுலராக மார்க்கெட்டை வாட்ச் பண்ணுங்கள். என்ட்ரி எடுக்கலாம் பண்ணலாம். ரெகுலராக மார்க்கெட்டை வாட்ச் பண்ணி அந்த பேட்டர்ன்ஸை புரிஞ்சுக்கோங்க. ஒன்ஸ் அந்த பேட்டர்ன்லாம் புரிஞ்சிச்சுன்னா உங்களுக்கு எல்லாமே ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி அடுத்தது எந்த வீடியோ போடலாம், என்ன மாதிரி டாப்பிக்கில் போடலான்றது கண்டிப்பாக சொல்லுங்கள். கண்டிப்பாக வீடியோ லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அந்த பெல் ஐக்கான் மறக்காம கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களது தீபக். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய்.